Good morning, students. Today we are going to discuss about stomach. இரைப்பை. The stomach functions as the temporary storage organ for food and is located in the upper left portion of the abdominal cavity. Abdominal cavity என்பது வயிற்றறை இடது மேற்பகுதியில் உள்ள இரைப்பை உணவை சேமிக்கும் உறுப்பாகும். The stomach functions as the temporary storage organ. இது வந்து என்னது, தற்காலிகமாக உணவை சேமிக்கக்கூடிய இடமாக இருக்குது ஃபார் ஃபுட் அண்ட் இஸ் லொக்கேட்டட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா அப்பர் லெஃப்ட் போர்ஷன் ஆஃப் த அப்டாமினல் கேவிட்டி. அப்டாமினல் கேவிட்டின்றது வயிற்றறையில் அப்பர் மேற்புறத்தில் இருக்கக்கூடிய லெஃப்ட் இடது பாகத்தில் இது காணப்படுது. இட் கன்சிஸ்ட் ஆஃப் த 3 parts, a cardiac portion into which the esophagus opens, a pharyngeal portion and pyloric portion that opens into the duodenum. இந்த ஸ்டொமக்கானது 3 பகுதிகளாக உள்ளது. ஒன்று வந்து என்னது கார்டியாக் போர்ஷன், இன்னொன்று வந்து என்னது ஃபண்டிக் போர்ஷன் அண்டு பைலோரிக் போர்ஷன். இந்த மாதிரி 3 பகுதிகளாக காணப்படுது. இட் கன்சிஸ்ட் ஆஃப் 3 parts, கார்டியாக் போர்ஷன் into which the esophagus opens. இந்த கார்டியாக் அந்த பகுதியில் என்னது ஈசோஃபேகஸ் உணவு குழலானது திறக்கப்படுது. த ஃபண்டிக் போர்ஷன் அண்ட் பைலரிக் போர்ஷன், இரண்டாவதாக இருக்கக்கூடியது ஃபண்டிக், மூன்றாவதாக இருக்கக்கூடியது பைலரிக் போர்ஷன்ஸ். இந்த 2 போர்ஷன்ஸும் ஓப்பன் இன்டு த டியோடினம். டியோடினன்றது முன் சிறு குடல். குடல் வந்து 3 பகுதிகளாக இருக்குது. அதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் பார்ட் தான் என்னது டியோடினம். அந்த முன் சிறு குடல் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பகுதியில் போய் திறக்கக்கூடியதான் இது ஃபண்டிக் அண்டு பைலரிக் போர்ஷன்ஸ். The opening of the stomach into the duodenum is guarded by the pyloric sphincter. இந்த இரைப்பையானது முன் சிறு குடலில் திறக்குது. அந்த பகுதியை என்னது பைலோரிக் ஸ்பின்டர் என்ற சுருக்கு தசைகள் காணப்படுகின்றன. அந்த பகுதிக்கு பேர் என்ன, ஃபண்டிக் அல்லது பைலோரிக் ரீஜன் சொல்கிறோம். அதனால் அங்கே காணப்படக்கூடிய அந்த சுருக்கு தசைகளுக்கு பேர் பைலோரிக் ஸ்பின்டர்னு சொல்கிறாங்க. அந்த பகுதியில் இருக்க அந்த சுருக்கு தசைக்கு அந்த பேரே வச்சுருக்காங்க, கொஞ்சம் ஈஸியாக நம்ம மெமரியில் வச்சுக்கிறதுக்கு. It periodically allows partially digested food to enter the duodenum and also prevents regurgitation of food. It periodically allows, இது வந்து என்ன செய்யுது, இந்த இரைப்பையானது அவ்வப்போது periodically allows partially digested, ஓரளவுக்கு செரிமானம் அடைந்த அந்த உணவை வந்து எங்கே அனுப்புது, முன் சிறு குடலுக்கு அனுப்புது. அண்ட் அலோஸ் ப்ரிவெண்ட் ரீகர்ஜிட்டேஷன்ஸ் ஆஃப் ஃபுட்டு. அது மட்டும் இல்லாமல் இட் ஆல்சோ ப்ரிவெண்ட்ஸ் ரீகர்ஜிட்டேஷன் ஆஃப் ஃபுட்டு. அதே மாதிரி முன் சிறு குடலுக்கு அனுப்பப்பட்ட அந்த உணவானது முன் சிறு குடலில் இருந்து பின்னோக்கி இரைப்பையை நோக்கி வருவதையும் தடுக்கக்கூடியது இந்த பைலோரிக் ஸ்பின்டர். இந்த பைலோரிக் ஸ்பின்டர் என்ன செய்யுது, ஸ்பின்டர் வந்து அந்த என்னது இரைப்பையில் இருந்து முன் சிறு குடலுக்கு அவ்வப்போது பாதி செரிமானம் அடைந்த அந்த உணவை அனுப்புது. அது மட்டும் இல்லாமல் இது என்ன செய்யுது, இந்த முன் சிறு குடலில் இருக்கக்கூடிய அந்த உணவானது திரும்ப ரிட்டன் இரைப்பைக்கு போகாமல் இருப்பதையும் தடுக்கக்கூடிய வேலையும் இந்த என்னது இந்த பைலோரிக் ஸ்பின்டர் அந்த சுருக்கு தசைகள் பண்ணிகிட்ருக்கு. த இன்னர் வால் ஆஃப் ஸ்டொமக் ஹேஸ் மெனி ஃபோல்ட்ஸ் கால்ட் gastric rugae which unfolds to accommodate a large meal. இரைப்பையின் கொள்ளளவை அதிகரிக்க இரைப்பை சுவற்றில் பல மடிப்பு தசைகள் gastric rugae உள்ளன. அதிக அளவு உணவை இரைப்பை அடையும் பொழுது இம்மடிப்புகள் தளர்ந்து அதிக உணவுக்கு இடமளிக்கின்றன. The inner wall of the stomach has many folds called gastric rugae. அந்த என்னது அந்த இரைப்பையோட உட்சுவற்றில் வந்து என்னது பல மடிப்பு தசைகள் காணப்படுது. இது வந்து என்னது அதிக அளவு which unfolds to accommodate a large meals. இது என்னது தளர்வடையும் பொழுது அதிக அளவு உணவுக்கு இடமளிக்கின்றன.